Hi students, this is Alex here. இந்த வீடியோல ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டினோட சொல்யூஷன் பார்க்க போறோம். y equal to x plus c வந்து tangent to the parabola y square equal to 8x அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம வந்து c யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டை கண்டுபிடிக்கணும். இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு நமக்கு என்னென்ன கான்செப்ட்லாம் தேவை டெக்ஸ்ட் புக்ல இருந்து அப்படின்றத நான் முதல்ல இங்கே லிஸ்ட் பண்ண போறேன். நமக்கு வந்து ஒரு டாபிக் கொடுத்திருக்காங்க. கண்டிஷன் ஃபார் த லைன் y equal to mx plus c to be a tangent to the conic sections அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் சொல்யூஷன்ல parabola y square equal to 4ax க்கு என்ன கண்டிஷன் அப்படின்றத பார்க்க போறோம். இந்த கண்டிஷன் வந்து c வந்து a by m அப்படின்றது கண்டிஷன். அதுக்கப்புறம் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து a by m square, 2a by m. அண்ட் இதுவே நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் வேணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம டேஞ்சன்ட்டை என்னன்னு எடுத்திருந்தோம், y equal to mx plus c. இந்த c இடத்துல இந்த c a by m அப்படின்றத இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணா நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் வந்துடும். ஸோ இதுதான் கான்செப்ட், இதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். இப்போ நம்மளோட கொஸ்டினை பாருங்க. நமக்கு வந்து பேரபோலோட ஈக்குவேஷன் வந்து y square equal to 8x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த ஜெனரல் ஃபார்ம் 4axக்கு பதில் 8x இருக்கு. அப்போ 4a அப்படின்றது வந்து 8. இந்த 4 அந்த பக்கம் போய் டிவிஷன் பண்ணோம்னா 8 by 4 which is 2. அப்போ a ஓட வேல்யூ 2 அப்படின்றது நமக்கு கிடைச்சிருச்சு. அடுத்தது இந்த கான்செப்ட்ல அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷன் ஆஃப் லைன் வந்து y equal to mx plus c. நமக்கு வந்து y equal to x plus c ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீ இதை கம்பேர் பண்ணீங்கன்னா எக்ஸ் பக்கத்தில் இருக்கிறது தானே எம், அதாவது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். இந்த இடத்துல 1 தான் கோஎஃபிஷியன்ட். அப்போ அந்த ஈக்குவேஷன் அதாவது y equal to x plus c ல இருந்து நம்ம எம்மோட வேல்யூவை 1 அப்படின்றத எடுத்துக்கிட்டோம். c வந்து அப்படியே தான் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் cன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இந்த கண்டிஷனை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு வந்து c equal to a by m அப்படின்றது தெரியும். ஏன்னா அதான் கண்டிஷன். இப்போ இந்த y equal to mx plus c வந்து இந்த கோனிக் செக்ஷன் பேரபோலா y square equal to 4x-க்கு டேஞ்சண்டா இருக்கணும்னா c equal to a by m. ஸோ இதுல a ஓட வேல்யூ 2 அப்படின்னும் m ஓட வேல்யூ 1 அப்படின்னும் சப்ஸ்டிடியூட் பண்ணியாச்சுன்னா அப்போ c equal to 2 by 1 வந்து 2. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்க, ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் சி. ஸோ சின்றது ஏ பை எம். ஏன்றது பேரபோலா ஈக்குவேஷன்லேருந்து 2 அப்படின்னும் எம்ன்றது அந்த லைன்ல இருந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எடுத்து நம்ம இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணதுக்கப்புறம் சியோட வேல்யூ 2ன்னு வந்துருச்சு. இப்போ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கேட்டிருக்காங்க. இது அப்படியே டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன். இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து ஃபார்முலாவை எழுதியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல திருப்பி எழுத போகிறோம். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இப்போ என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா a by m ஸ்கொயர், 2a by m. இப்போ இங்கே சப்ஸ்டிடியூஷன் பண்ணும்போது a வந்து என்னது 2, m வந்து 1. ஸோ 2 by 1 ஸ்கொயர், 2 into a is 1, சாரி a is 2 by 1. ஸோ இங்கே நம்ம சப்ஸ்டிடியூஷன் பண்ணியாச்சா, இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ 2 by 1 ஸ்கொயர்ன்றது 2 தான். 2 into 2 4, 4 by 1 வந்து 4. ஸோ இப்போ நம்ம பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து 2, 4. இங்கே ஃபர்தராக வேறு எதுவும் கேட்கல. ஒருவேளை டேஞ்சன்ட் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டிடியூஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கொஸ்டினில் y equal to x plus c வந்து டேஞ்சன்ட் த பேரபோலான்னு கொடுத்துட்டு c கேட்டிருந்தாங்க. ஸோ c is equal to 2ன்றதை கண்டுபிடிச்சோம். அப்புறம் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கேட்டிருக்காங்க. அது டைரக்டாக ஃபார்முலா, அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஃபார்முலாவை சப்ஸ்டிடியூஷன் பண்ணால் நமக்கு 2, 4ன்னு கிடைச்சிருக்கு.